ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாளை வரக்கூடிய சனி மகா பிரதோஷம், அதாவது நாளை 4/10/2025 அன்று வரக்கூடிய சனி மகா பிரதோஷம். நாம் இதை தவற விடாமல் வழிபட்டால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அதாவது சனி மகா பிரதோஷம் என்பது சனீஸ்வர பகவானையும் நாம் சேர்த்தே வணங்குவது ஆகும். விரதம் இருக்க முடிந்தவர்கள் இருக்கலாம். இல்லை என்றால் காலையிலே நாம் எழுந்து குளித்துவிட்டு ஷடாட்சர மந்திரமான ஓம் நம சிவாய என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம். பிறகு சிவபெருமானின் படம் இருந்தாலோ சிலை இருந்தாலோ அதை நாம் துடைத்துவிட்டு, இல்லைனா சிவபெருமானின் சிலை இருந்தால் நாம் அதற்கு பாலாபிஷேகம், தேன், சந்தன அபிஷேகம் செய்து வைத்துவிட்டு, பூக்களை அலங்காரம் செய்து வைத்துவிட்டு, பிறகு வில்வ இலைகளால் நாம் அர்ச்சனை செய்யலாம். அதே மாதிரி கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் கோவிலுக்கு சென்று நாம் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அதாவது பால், சந்தனம், தேன், பிறகு பச்சரிசி கூட வாங்கி கொடுப்பார்கள். பச்சரிசி மாவு, பிறகு எலுமிச்சை பழம், சந்தனம், பிறகு இளநீர், இதையெல்லாம் நாம் எது முடிகிறதோ வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்திற்கு. பிறகு கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் அரச மரத்தடியில் 3 நெய் தீபங்களை ஏற்றி வைக்கலாம். பிறகு நாம் சனீஸ்வர பகவான் இருந்தால் அந்த சன்னதிக்கும் சென்று நாம் எள் சேர்த்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைக்கலாம். மகா சனி பிரதோஷத்தில் நாம் சிவபெருமானை வணங்குவதால், அதாவது 12 பிரதோஷம் வணங்கிய பலன் நாம் அடையலாம். நம்மால் முடிந்தால் அன்றைக்கு நாம் தான தர்மங்களை செய்யலாம். பிறகு பசுமாட்டிற்கு வெல்லம் கலந்த பச்சரிசி மாவை கொடுக்கலாம். பிறகு வாழைப்பழமும் கொடுக்கலாம். நாம் நம்முடைய தோஷங்கள், பாவங்கள் விலகவும், பிறகு நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கும், செல்வத்திற்கும், பிறகு நம்முடைய பிள்ளைகளின் படிப்பிற்கும் நம்மளுடைய வேண்டுதலை வைத்து நாம் வழிபட்டால் நிச்சயமாக அது நடக்கும். கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றாலும் நாம் வீட்டிலேயே சிவபெருமானை வழிபடலாம். பிறகு நாம் நைவேத்தியமாக கல்கண்டு கலந்த பால், சர்க்கரை பொங்கல், பாயசம் எது மூலியமோ நாம் செய்து வைக்கலாம். இல்லை என்றால் பால் பழங்களை வைத்தே நாம் சிவபெருமானை வணங்கலாம். பிறகு நாம் அரச இலை கிடைத்தாலோ வீட்டிலே நாம் அரச இலையின் மேல் 3 அகல் தீபம் ஏற்றி வைக்கலாம். நெய்யோ நல்லெண்ணெயோ ஊற்றி நாம் ஏற்றி வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மகா சனி பிரதோஷத்தை தவற விடாமல் வழிபட்டு சிவபெருமானின் அருள் ஆசியையும், பிறகு எல்லாவித சௌபாக்கியங்களும் நாம் பெறலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.